அன்பார்ந்த நேயர்களே, இந்த ஆவணி மாதம் எவ்வாறு ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் இருக்கிறது என்பதை பற்றி சுருக்கமாக பார்ப்போம். ஆவணி மாத கிரக நிலைகள் என்று பார்க்கிற பொழுது, மீனத்திலே சனி வக்ரமாய் இருக்கிறார், மிதுனத்திலே செவ்வாய் இருக்கிறார், கடகத்திலே புதனும் குருவும் இருக்கிறார்கள் உச்சம் பெற்று. அதே போல் சிம்மத்திலே சூரியன் தன் சாணத்திலே இருக்கிறார், கூட கேதுவும் சஞ்சாரம் செய்கிறார். கன்னி ராசியிலே கன்னியிலே சுக்கிரன் நீச்சமடைந்து அங்கே இருக்கிறார், துலாமலை சந்திரன் இருக்கிறார், கும்பத்திலே ராகு இருக்கிறார். இப்படியாக இந்த மாத கிரக நிலைகள் இருக்கின்றது. அப்படி வைத்து பார்க்கிற பொழுது மேசராசிக்கு 12ஆம் இடத்திலே சனி வக்ரமாகி 4ஆம் இடமான கேந்திரஸ்தானத்திலே குரு பகவான் உச்சம் பெற்று புதனோடு சஞ்சரிக்கின்ற நிலையிலே ஒரு வகையிலே பார்க்கிற பொழுது சனி வக்கரமாவது மேசராசிக்கு நன்மையே கொடுக்கும். விரய செலவுகள் சுப விரய செலவுகளாக இருக்கும். அது மட்டுமின்றி லாபஸ்தானத்திலே ராகு இருக்கிறார், கும்பத்திலே. ஆக இந்த மாதம் உச்சம் பெற்ற குரு விரயஸ்தானமான மீனராசியை பார்ப்பதனாலே சனியின் வக்ரகதியினாலும் நன்மைகள் பல உண்டாகக்கூடிய நிலை மேசராசிக்கு இருக்கிறது. ரிஷபராசியை பொறுத்தவரை தனஸ்தானத்திலே செவ்வாய் வீற்றிருக்கிறார். அது மட்டுமின்றி சகாயஸ்தானமான 3ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெற்று இருப்பதனாலே பணவரவுகள், தொழிலிலே நல்ல முன்னேற்றம், வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம், நல்ல ஒரு முன்னேற்றமான நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரிஷபராசிக்கு இந்த ஆவணி மாதம் முழுவதும் இருக்கிறது. மிதுன ராசியை பொறுத்தவரை ராசிநாதன் தனஸ்தானத்திலே உச்சம் பெற்ற குருவோடு சஞ்சரிப்பதனால், அதுவும் தனஸ்தானத்திலே உச்சம் பெற்ற குருவோடு சஞ்சரிப்பதனால் அற்புதமான பலன்கள் எல்லாம் நடக்கும். பணவரவுகள் உண்டாகும். கேட்ட இடத்தில் கேட்ட இடத்தில் பண உதவி கிடைக்கும். எதிர்பாராத வகையிலே பல பேர் பண உதவி செய்வார்கள். வியாபாரத்தில் லாபம் வந்து கைகளிலே பணம் புழக்கம் ஏற்படும். ஆக அற்புதமான ஒரு நிகழ்வுகள் நடைபெறக்கூடிய மாதமாக மிதுன ராசிக்கு இந்த குரு சஞ்சாரங்கள் இருக்கின்றன. புதன் குரு சஞ்சாரம் இருக்கிறது. அடுத்த கடகராசி, உண்மையில் தொட்டதெல்லாம் துலங்கும் என்று சொல்லக்கூடிய வகையிலே கடகராசிக்கு இந்த ஆவணி மாதம் அற்புதமாக இருக்கிறது. ஏனென்றால் குரு, அதாவது சந்திரனுடைய வீடான கடகத்திலே குரு உச்சம் பெறுவது மிகப்பெரிய நன்மை. அதோடு புதனும் சஞ்சரித்து இருப்பதனால் அறிவு சார்ந்த விஷயங்களிலே மிக அற்புதமான முடிவுகளை எடுப்பீர்கள். வியாபாரத்திலே பேச்சு வன்மையினால் நல்ல லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய நிலை ஏற்படும். அதோடு குரு மிகப்பெரிய அளவிலே உங்களுக்கு தனவரவுகளை எல்லாம் கொடுக்கக்கூடிய நிலை இருக்கிறது. தொழில் வளமையெல்லாம் கொடுக்கக்கூடிய நிலை இருக்கிறது. ஆகவே உச்சம் பெற்ற குருவால் நன்மைகள் உண்டாகும். எல்லா வகையிலும் வளர்ச்சி, நன்மை என்ற அடிப்படையிலே கடகராசிக்கு இருக்கிறது. சிம்மராசிக்கும் ஓரளவுக்கு நன்மையே. ஏன்னு கேட்டால், ராசிநாதனான சூரியன் தன்னுடைய ராசியிலே சஞ்சரிக்கிறார், கூட கேது. ஆக சூரியன் சஞ்சரிப்பது எல்லா வகையிலும் ஒரு அரசாங்க வெற்றிகள் கிடைக்கக்கூடிய, அரசாங்க விஷயங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய நிலை ஏற்படும். கேதுவினுடைய சஞ்சாரத்தின் காரணமாக ஆன்மீகத்தன்மை, இறைவன் மீது அளவு கடந்து நன்மை கொண்டு, பக்தி கொண்டு
பல கோயில்கள் திருக்கோயில்களுக்கு புனித பயணம் மேற்கொள்ளக்கூடிய நிலையெல்லாம் உருவாகும். புனித பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உண்டாகும். பல கோயில்களுக்கு புனித பயணம், பல ஆன்மீக சிந்தனைகள் மூலமாக மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய நிலையும் ஏற்படும். மொத்தத்தில் ஒரு அற்புதமான ஒரு ஆன்மீக, இந்த மாதம் முழுவதும் ஆன்மீக சிந்தனையோடு கூடிய ஒரு வாழ்க்கை மிக அற்புதமாக இருக்கும் சிம்ம ராசிக்கு. அடுத்து கன்னி ராசி. கன்னி ராசியிலே சுக்கிரன் நீச்சம் பெறுவது என்பது அவ்வளவு நல்லதல்ல. அதனால் தனவரவுகள் தடைப்படும். கேட்ட இடத்தில் பணம் வரும் என்று நம்பிக்கை இருக்கிற இடத்துல பணம் வராது. ஆனால் ஒரு விஷயத்தில் கொஞ்சம் தாமதமாகும். ஆனால் பணம் கிடைக்கும், தாமதமாகும். எப்படி என்று கேட்டால், குரு நீச்சம் பெற்று தான் சுக்கிரன் நீச்சம் பெற்று தான் இருக்கிறார், அதாவது கன்னியிலே. ஆனாலும் கன்னி ராசிக்கு லாபஸ்தானமான கடகராசியிலே குரு உச்சம் பெறுகிறார். லாபஸ்தானத்தில் குரு உச்சம் பெறுவது பணவரவை உண்டாக்கும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த கன்னி ராசிக்கு இருந்த தடைகள், ஆரம்பத்தில் ஏற்படுகிற தடைகள், பண வரவுக்கான தடைகள், தொழில் முதலீட்டுக்கான தடைகள், இன்னும் பல தடைகளெல்லாம் சுக்கிரன் நீச்சம் ஆவதனால் ஏற்பட்டாலும் கூட அதையெல்லாம் விலக்கி பிற்பகுதியிலே ஒரு 10 நாளில், ஒரு 5 நாளில் அப்படி பண வரவுகளை எல்லாம் கொடுத்து அந்த விஷயங்களை எல்லாம் இன்பகரமானதாக மாற்றக்கூடிய வல்லமை உச்சம் பெற்ற குருவுக்கு உண்டு. அது லாபஸ்தானத்தில் இருப்பதனால் லாபங்கள் கிடைக்கும் நிச்சயமாக. அதனால் கொஞ்சம் சிரமப்பட்டு ஆனந்தம் கொள்ளக்கூடிய வாய்ப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. அடுத்து துலா ராசி. துலா ராசியை பொறுத்தவரை அந்த இடத்திலே, அதாவது 12ஆம் இடத்திலே ராசிநாத சுக்கிரன் நீச்சம் பெறுவதனாலே வருவது ஒன்று. ஆனாலும் கூட ஒரு வகையிலே குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்கிறார். துளாராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானம், விருச்சிக ராசி குரு பகவான் தனஸ்தானத்தை பார்ப்பதனாலே பண வரவுகள் உண்டு. எல்லா வகையிலும் நல்ல செல்வம் சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். வியாபாரத்திலே லாபம் கிடைக்கும். கேட்ட இடத்திலே, ஏன்னா தனஸ்தானத்தை குரு பார்க்கிறார். ஆக குரு பார்க்க கோடி என்ற வகையிலே துளாராசிக்கு நன்மைகள் கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு சகாயஸ்தானமான மகர ராசி குரு பகவான் பார்ப்பதனால் முயற்சிகள் பலிதமாகும். அதோடு தன் ராசியையும் குரு பகவான் பார்ப்பதனாலே, உச்சம் பெற்ற குரு பார்ப்பதனாலே எல்லா வகையிலும் நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக விருச்சிக ராசிக்கும் இருக்கிறது. தனுசு ராசியை பொறுத்தவரை தனஸ்தானமான மகர ராசி குரு பார்ப்பதனால் தனவரவுகள் உண்டாகும். எல்லா வகை நன்மைகளும் கிடைக்கும் என்றாலும் கூட படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் அந்த மாற்றங்கள் ஏற்படும். கேட்ட இடத்தில் உடனடியாக பணம் கிடைக்காது. ஆனால் ஒரு 4 நாள் கழித்து பணம் கிடைக்கும். வியாபாரத்தில் முதலில் கொஞ்சம் தொய்வாக இருக்கும். பின்னாடி போக போக வியாபாரம் கொஞ்சம் பலப்பட்டு கொஞ்சம் திருப்திகரமான தனவரவுகள் கிடைக்கும். செய்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகக்கூடிய வாய்ப்பு, அதுவும் படிப்படியாகத்தான் கிடைக்கும். உடனடியாக எதிர்பார்த்த நேரத்தில் உடனடியாக நம் எண்ணம் போல் கிடைத்தால் பரவாயில்லையே என்று நினைக்கக்கூடிய நிலை இருக்காது. நழுவி போயிடுச்சு பார்க்கலாம் அப்படிங்கும்போது சரியாக அப்புறம் ஒரு காலகட்டத்தில் ஒரு 10 நாள் கழித்து அந்த விஷயம் பலிதமாகும். அப்போ பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதுதான் படிப்படியான முன்னேற்றம் என்பது தனுசு ராசி. மகர ராசியை பொறுத்தவரை நன்மையே உண்டு. ஏன்னால் குரு பகவான் மகர ராசியை 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். அந்த அடிப்படையிலே மகர ராசிக்கு இந்த மாதம், ஆவணி மாதம், பல நன்மைகள் தரும் மாதமாக அமைகிறது. கும்பராசியை பொறுத்தவரை ராசிநாதன் சனி பகவான் வக்கரமாகி இருப்பதனாலே உடல் நலத்தில் கவனம் கொள்ள வேண்டிய மாதம் இது. சனி பகவான் வக்கரமாகி இருப்பதனாலே பல தடைகள் ஏற்படும். முயற்சிகள் பலிதமாகாது. நம் எண்ணம் போல ஒரு விஷயம் நடந்துவிடும் என்ற ஆசையாக இருந்தாலும் கூட அந்த எண்ணங்கள் நடப்பதற்கு பல தடைகள் நிற்கும். அந்த தடைகளை
தகர்த்து வெற்றி காண வேண்டுமென்றால் சனி பகவானை பூஜிக்க வேண்டும். பல ஆன்மீக கோயில்களுக்கு சென்று வழிபாடுகளை செய்ய வேண்டும். இது என்ன சொல்வது, இந்த பிராயச்சித்தம் என்று சொல்லக்கூடிய பரிகாரங்களை செய்ய வேண்டும். அது ரொம்ப முக்கியம் என்பது கும்பராசிக்காரர்களுக்கு சொல்கிறது. மீனராசியை பொறுத்தவரை தன் ராசியிலே குரு பகவான் வக்கரமாகி இருக்கிறார். வக்கரமாகி இருக்கக்கூடிய சனி நன்மையை செய்வார். அதனால் மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் பண வரவுகள் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சனி பகவானுடைய வக்கரகதியினாலே நன்மைகள் தான் உண்டாகும். ஆனால் உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் கொள்ள வேண்டும். மனதிலே படபடப்பு, பதட்டம் ஆகியவற்றை தவிர்த்து அமைதியான சிந்தனையோடு இறைவனை சிந்தித்து இருந்தால் உடல்நலத்தை பாதுகாத்து கொள்ளலாம். உடல்நலத்தை பாதுகாப்பதும் சில விஷயங்களில் நாம் கவனமாக இருப்பதும் மீனராசிக்காரர்களுக்கு மிக சிறந்த நன்மையை கொடுக்கும் என்பது இந்த மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது சொல்லுகின்ற விஷயங்கள். ஆகவே அன்பார்ந்த நேயர்களே, 12 ராசிகளுக்குரிய ராசிக்காரர்கள் இந்த ஆவணி மாதத்தில் என்னென்ன நன்மைகளை அடைவார்கள், கிரகங்கள் எங்கெங்கெல்லாம் சஞ்சரிக்கின்றன, அந்த கிரகங்களால் யார் யாருக்கு நன்மைகள் என்பதையெல்லாம் தெளிவாக பார்த்தோம். இந்த காணொளியை பார்க்கின்ற அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஆதரவு தர வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.